ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினி சமையல். புது வீடுனாவே லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக என்ன மாடல் இருக்கோ அதுதான் நம்ம வீட்டுக்கு வாங்கி போடுவோம்னு எல்லாரும் ஆசைப்படுவோம். அதே போல் எனக்கும் கிச்சனோட சிங்க்குக்கு புல் டவுன் ஃபாசட் இருக்கிற டேப் தான் வாங்கி போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் ப்ளம்பர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் சும்மா ஷோக்கு தான் மேடம், நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் உடஞ்சி போயிடும், சீக்கிரமே மாத்திராப்பில் இருக்கும், ரெண்டாவது காஸ்ட்டும் அதிகம், அதுக்கு நீங்கள் நார்மல் டேப்பே வாங்கி போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஹெட் மட்டும் ரொட்டேட் ஆகிற மாதிரி டேப் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நானே ப்ளம்பிங் ஷாப்பில் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி, சரி இந்த டேப் நல்லா இருக்குது, வசதியாக நம்ம 360 டிகிரிக்கு சுற்றி சுற்றி நம்ம கிச்சன் ஜிங்கை தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டேப்பை விரும்பி தாங்க வாங்கி போட்டேன். அதே போல் இந்த டேப்பை லெஃப்ட்டில் திருப்பலாம், ரைட்டில் திருப்பலாம், மேலே தூக்கி வச்சுக்கலாம். நீங்கள் பாத்திரம் விளக்க இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கமாக நவுத்தி வச்சுட்டு கூட விளக்கி முடிச்சுட்டு கடைசியாக அந்த டேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதுக்கு 2 மாடல் இருக்குது. ஷவர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாட்டர் பாட்டிலெலாம் கழுவணுன்னா ஃபோர்ஸாக சிங்கிள் ஃப்ளோவில் கூட இந்த டேப்லேருந்து தண்ணி வரும் நமக்கு. எங்கள் ப்ளம்பர் சொன்ன மாதிரி இந்த ஃபாசட் 3 மாதம் தாங்க வந்துச்சு. நானும் அதை சுழட்டி யூஸ் பண்ணேன். அந்த யூஸ் பண்ண வேகத்துக்கு ஸ்ப்ரிங்கு உடஞ்சி போச்சு. அப்போ தான் அந்த ப்ளம்பிங் ஷாப்புக்கே போய் கேட்டேன், இது என்ன ஒரு 2 வருஷம் வர வேண்டிய டேப் 3 மாதத்தில் போயிடுச்சு அப்படின்னா, ஏங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, சுழட்டின்னு, நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு இடமா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்றைக்குமே ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி தாங்க, ரொம்ப நாள்லாம் வராது. நமக்கு எது நல்லா உழைக்குமோ, எது நல்ல குவாலிட்டியில் இருக்கோ, எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எல்லா பொருளுமே. இப்போ அந்த டேப்பை நான் பார்த்து யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. ரொம்ப நாளாக நான் குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு வடிக்கணும். வடித்து முடித்ததும் அந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் ஹாட் பேக்கில் வச்சு மூடிடணும். அந்த சைஸுக்கு அந்த ஷேப்புக்கு நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேங்க. குக்கருக்குள்ளே வச்சு வடிக்கிறதுக்குன்னே பாத்திரம் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா அது ஹைட்டாக இருக்குது. அந்த ஹைட்டுக்கு கொண்டு போய் நம்ம ஹாட் பேக்கில் வச்சு மூடவே முடியாது, ஓப்பனாக தான் இருக்கும். சாதம் பார்த்திங்கன்னா ஆறி போயிடும், சூடாகவே இருக்காது. அதனால ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு ரத்னா ஸ்டோர்ஸில் இந்த பாத்திரம் கிடச்சிச்சு. எனக்கு அகலமாக தேடினதுனால தான் எனக்கு கிடைக்கல, நீட்டு வாகில் ஈஸியாக கிடச்சிச்சு. இப்போ இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா 2 டயர் உள்ளதுங்க. கீழே நம்ம ரைஸ் வச்சுக்கலாம், மேலே பருப்பு வச்சுக்கலாம். பட் நான் வெறும் ரைஸ் வைக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே வடித்து முடிச்சதும் அப்படியே அந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டு போய் ஹாட் பேக்கில் வச்சிட்டோன்னா எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு சாதம் சூடாகவே இருக்கும், ஆறி போகாது. உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு காலையிலே சாப்பாடு கட்டிடுறதுனால மதியானம் சாப்பிட்றவங்களுக்கு ஆறி போயிடுது இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன். வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் பார்க்குறேன், இண்டஸ் வேலியில் இதே மாதிரி வந்திருக்கு. ஆனால் நான் ஒரு 10 லிட்டர்ஸ் குக்கரில் வைக்கிற மாதிரி பார்த்தேன். அது ரொம்ப சின்னதாக இருந்தது. ரொம்ப நாளாக அலுமினிய கடாய், அலுமினியம் குக்கரில் தான் நான் சமைச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ ஆஃப் லேட்டாக எல்லோரும் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுனால இண்டஸ் வேலி பிராண்டில் ஒரு ஸ்டீல் கடாயி 2 குக்கர் வாங்கியிருந்தேங்க. ஒன்று 5 லிட்டர்ஸ் குக்கர், இன்னொன்று 3 லிட்டர்ஸ் குக்கர். ஸ்டீலுனாவே நமக்கு அடி பிடிக்குங்கிற காரணத்தினாலே அதை வாங்குறதுக்கு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இண்டஸ் வேலியோ பிராண்டோட குக்கர் நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குங்க, தூக்கும் போதே வெயிட்டாக இருக்குது. அந்த கடாயை நம்ம தூக்குனாவே கை வலியே வந்துடும் போல இருக்குது, அந்தளவுக்கு ஹெவி மெட்டலில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. குக்கரெல்லாம் வாங்கிடுறோம், சரி இது கூடவே ஸ்டீமரும் வாங்கிட்டா ஒரு வேலையாக நமக்கு வாங்க வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டீமரும் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்டீமரு. இப்போ உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ, டாக்ஸின் ஃப்ரீ உள்ள பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது ப்ரீமியம் கிரேடு குவாலிட்டி உள்ள ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தவித கெமிக்கல்ஸோ டாக்ஸின்ஸோ இல்லை. அதனால நீங்கள் தாராளமாக இதை நம்பி வாங்கி இதில் சமைச்சு சாப்பிடலாம். யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சீக்கிரமே சூடாயிடுது, அந்த அளவுக்கு அடி பிடிக்கிறது கிடையாது. உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்பவே வசதியாக இருக்குது. நம்ம லைட்டாக அடி பிடிச்சா கூட நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோன்னா ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். கஷ்டப்பட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே சூடாகணும், அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சூடு பரவணும் இல்லையா. சில பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் சூடு ஏறும், இன்னொரு பக்கம் சூடே ஆயிருக்காது, அந்த பக்கம் காய் வேக வச்சாலும் நமக்கு வெந்திருக்காது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு அந்த சூடு ஃபுல் பாத்திரத்துக்குமே பரவி எல்லா காயுமே ஒரே லெவலில் வெந்திருக்குங்க. சமையலுக்கு ரொம்பவே ஏற்ற பாத்திரம் தாங்க இது. ஒரு அவசரத்துக்கு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு சமைக்கணுன்னா கூட இந்த குக்கரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எல்லோரும் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அதில் அலுமினிய பாத்திரம், இரும்பு பாத்திரம்லாம் போட முடியாது. அப்போ இந்த ஸ்டீல் பாத்திரம் நம்ம டிஷ்வாஷரில் போட்டு
வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ எல்லா பழைய பாத்திரத்தையுமே விலக்கி போட்டுட்டு என்னுடைய கிச்சன் ஃபுல்லாக புது பாத்திரத்தை அடுக்கி ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்போ மாற போகிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக ஒரே பழைய பொருளே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அப்பப்போ அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணத்தினாலையும் நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியெல்லாம் இந்த சீரியல்ஸ், பல்சஸ்ஸு, ஸ்பைசஸ் இதெல்லாம் போடுறதுக்கு ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணோம். ஸ்டீலு தான் வந்து ரொம்பவே வசதியாக இருந்துச்சுங்க என்ன சொல்லப்போனால். அந்த ஸ்டீல் பாத்திரம் என்ன ஆகுதுன்னா, தூக்கும்போது நமக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ உள்ளவங்கலாம் லைட் வெயிட்டாக சின்ன பாத்திரமாக சின்ன ஃபேமிலியாக ஆனதுனால எல்லாமே குட்டி குட்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாமே பிளாஸ்டிக்கு மாறணும். ஸோ பிளாஸ்டிக் வந்து என்னாச்சு, நமக்கு உடம்புக்கு கெடுதி, அதோட கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டு பொருளோட கலக்குது. அதனால் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இப்போ எல்லாருமே கிளாஸுக்கு மாறியாச்சு. ஸோ அதே போல் நானுமே வந்து என்னுடைய ஸ்டீல்லேருந்து பிளாஸ்டிக்கு மாறலை, ஸ்டீலே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாமே வந்து கிளாஸுக்கு மாற்றிட்டேன். கிளாஸுக்கு மாறுறோம் அப்படிங்கும்போது இப்போ இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் சைஸுக்கு இருக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் வாங்குறதுக்கு 500 ml இல்லைனா 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டில்ஸை வாங்கினேன் நான். இதை தாண்டி நம்ம வந்து சில பொருள் எல்லாம் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காஃபி தூள், டீ தூள், உப்பு, அதுக்கப்புறம் சுகரு, காஞ்ச மிளகா, மெயினாக வந்து இதுதான் நம்ம டெய்லி எடுப்போம். ஆனால் இந்த பாத்திரம் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, சமயத்தில் தண்ணி கையோடு எடுக்கலாம், இல்லை வந்து ஆயில் கலந்த கையோடு எடுக்கலாம். அப்போ வழுக்கி கிளாஸ் பாட்டில் கீழே விழும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த கிளாஸ் பாட்டிலை சுற்றி வந்து ஸ்டீல் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். புதுசாக வாங்கின எந்த பொருளையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ஈஸியாக என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய டப்பில் எல்லா பாட்டிலையும் போட்டுட்டு நம்ம வாஷிங் சொல்யூஷனையும் கலக்கி விட்டுட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து பழையசு கபோர்டில் வந்து எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வந்து பாட்டிலுக்கு மாறியாச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கு இல்லையா. மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, சாம்பார் பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பைசஸ் பாக்ஸில் வந்து கொட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கனிஸ்டர் செட்டு வந்து வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து 2 ஆயில் பாட்டிலு, ஸ்ப்ரே பாட்டிலு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கபோர்டுக்குள்ளே வச்சு அடுக்கிட்டேன். ஸ்டாண்டை வந்து ஆக்சுவலாக கவுண்டர் டாப்பில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பொருளெல்லாம் நான் உள்ளே வச்சு அடுக்கிட்டேன்னா, அதனால் இந்த ஸ்டாண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான், எப்படி வந்து நம்ம பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஹோல்டர் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் இதில் அடுக்கிட்டால் ஈஸியாக வந்து எங்கே கிளாஸ் இருக்குதுன்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ஐடியா பண்ணேன். இதே போல் உங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணாத பொருள்லாம் இருந்துச்சுன்னா, எப்படி யோசித்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா விஷயமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. I'm grateful, oh yes, able, oh yes, I'm stable.